எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்க ஒரு ஹெல்த்தியானதே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறோம். இது வந்து கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு, முருங்கைக்கீரை, வெங்காயம், ஜீரகம், மிளகு, பெப்பர் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு தண்ணியை தொட்டு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கிறணும். எடுத்து நல்லா இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு தண்ணியை தொட்டு நம்ம இந்த மாதிரி தட்டினோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம முட்டை ஆம்லேட் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரையோ தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சுற்றி எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏற்கனவே, அப்படின்னாதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மூடி வச்சுருவோம். இப்போ வந்து திருப்பி விட்டுருவோம். இந்த மாதிரி மூடி வச்சோம்னா நல்லா சாஃப்டாகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். மறுபடியும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடுவோம். இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். மறுபடியும் மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி நல்லா இந்த மாதிரி வெந்துடணும். நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.